ஹாய் நண்பா, வெல்கம் டு ஹரிஸ் வேர்ல்ட். நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கேவி டெக்ஸ். ஸோ இந்த கேவி டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 ரோடு தாண்டி சிவா டெக்ஸ்டைலு, போத்தீஸ் இப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒட்னாப்லேயே குமரப்பான்னு ஒரு பழைய துணி கடை இருந்தது. அந்த துணி கடையே வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேட் பண்ணி கேவி டெக்ஸ்ன்னு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பெருசுன்னு அந்த பக்கத்தில் இருக்கிற கடை அளவுக்கு பெருசு கிடையாது. அந்த அவங்களோட இது வந்து அந்த குமரப்பா டெக்ஸ்டைல் எந்த பெருசு இருந்துச்சோ அதை அப்படியே ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, கடைக்குள்ளே போகலாம். என்னடா வெளியிருந்து பார்த்தாலே இவ்வளோ கூட்டமாக இருக்குது, உள்ளே அப்படி என்னடா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது எல்லாமே ட்ரெஸ் ஐட்டம்ஸ் தான். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 5 ஃப்ளோர் போட்டிருக்காங்க. அதில் வந்து 3 ஃப்ளோர், 3rd ஃப்ளோர் வரைக்கும் தான் இப்போதைக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4வது 5வது என்னப்பா பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டாக்ஸில் வந்து அந்த 4வது ஃப்ளோர்லேயும் 5வது ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் அங்கே வச்சுருக்காங்க. ஜென்ஸ் டாய்லெட் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சினா நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்ட்டு 3வது ஃப்ளோர் வரைக்கும் தான் வந்து லிஃப்ட் ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலெல்லாம் வந்து நடந்து போகணுன்ட்டாங்க. ஓகே, சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அண்ட் ஓகே, கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே சிவா டெக்ஸ்டைல் இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் போத்தீஸ் சொல்லவே வேணாம். இவங்க போத்தீஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். பட் சிவா டெக்ஸ்டைலும் இவங்க கூடயே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அங்கே ஒரு ரேட் இருந்துச்சுன்னா இவங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். இல்லை இவங்க எச்சா இருந்துச்சுன்னா அவங்க இதை விட கம்மியாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். 199 149லேருந்து ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்லாம் காட்டுறேன். ஆனால் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அங்கே சாரியோட கலெக்ஷன்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. வேறு வந்து நீங்கள் உள்ளார போய் மோஸ்ட்லி வந்து பார்த்துருக்கலாம். புதுசாக போகிறவங்க என்னடா இருக்குது இந்த கடையில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னா நிறைய குவிச்சு வச்சுருக்கிறாங்க. நாம் போய் தேடி நம்மளுக்கு தேவையான மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தேடி எடுத்துக்கலாம். குரூப் கலெக்ஷன்ஸ், இந்த குரூப் சாரீலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. அண்டு இவங்க கடை வந்து வேறு இடத்துல வந்து இருந்ததை அப்படியே இந்த சேலமில் வந்து நல்ல பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாக்ஸ் எல்லாம் இறக்கியிருக்கிறாங்க. அண்டு ஓகே, உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கள். அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து 2nd ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸு. ஜென்ஸுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து 2nd ஃப்ளோர்லேயும் 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் வந்து நான் அப்படியே உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி காட்டுறேன். நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரித்திக்கு வந்து பர்த்டே வருது. பர்த்டேவும் வருது, அதுக்கப்புறம் மொட்டடிக்கிற ஃபங்க்ஷனும் வருது. ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். இதுக்கிடையில் என்ன ஆச்சுன்னா 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர்த்துக்குமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்னில் ட்ரெஸ் வந்து எடுக்கலாம், நல்லா யூனிக்காக இருக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். அண்டு நாங்கள் போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். சிலது எடுத்தால் எங்கள் ரித்திக்கு அந்த ட்ரெஸ் வந்து இல்லை. ஸோ சிலது அப்படி இவங்களுக்கு எடுத்தோம்னா ரித்திக்கு இல்லை, இவங்களுக்கு எடுத்தோம்னா சச்சினுக்கு இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. ஸோ இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே பேட்டர்னில் ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கடைசியாக போய் பார்க்க போனோம். அந்த இடத்துல வந்து கலெக்ஷன் இருந்தது. பட் ஆனால் ஒரே பேட்டர்னில் 3 பேர்த்துக்குமே, அதாவது 2 வயசு, அதாவது 1 வயசு, 5 வயசு, அப்புறம் நடுவில் ஒரு 3 வயசு, இந்த 3 இதுக்குமே வந்து கம்பேர் ஆகிற மாதிரியான கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய கலெக்ஷன் எடுத்து போட்டாங்க. ஆனால் நாங்கள் கேட்குற பேட்டர்ன்லேயே வேணும், ஒரே மாதிரியே வேணும்னு சொன்னதுனால சில இதெல்லாம் சொன்னாங்க. அண்டு நான் 2-3 ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஷர்ட்டு ஃபேண்ட்டு வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கோசரம் காட்டியிருக்கேன்.
இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒர்த்தாக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றத பார்த்து நீங்கள் கமெண்ட் லைனில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு இருக்குது, இந்த ரேஞ்சுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து ஓகேவா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் லைனில் சொல்லுங்கள். அண்டு நாங்கள் போய் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். பட் இந்த சைஸில் இருந்தால் அந்த சைஸில் இல்லை, அந்த சைஸில் இருந்தால் இவனுக்கு இல்லை, இவனுக்கு பேட்டர்னில் இருந்தால் அவங்க பேட்டர்ன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டு ஒரு வழியாக கடைசியில் செலக்ட் பண்ணோம். ஆனால் அதில் வந்து 2 பேர்த்துக்கு கிடைக்கல, ஒருத்தனுக்கு மட்டும் கிடைச்சிது. வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கலெக்ஷன் தாங்க பார்த்துருந்தோம். ஆனால் ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸில் வந்து டைட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஒரு சைஸ் எச்சாவே எடுத்துக்கலாம். இப்போயே எடுக்கிறப்பயே வந்து சைஸ் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எச்சாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் எச்சா இருந்ததுனால வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, எங்களுக்கு வந்து கொடுத்துருச்சு, அவ்வளோதான். ஸோ மேலே போய் ஒரு வியூ எடுத்துருந்தேன், சேலம் அப்படியே அந்த 4 ரோட்ஸ் வியூ மட்டும் அப்படியே எடுத்திருந்தேன். பாருங்கள் மேலே போய் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சாச்சு. எங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்கல, வேறு கடையை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டாட்டா சி பாய் பாய்னு அந்த கடைக்கு டாட்டா சொல்லிட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகல. இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக போடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.